Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 preview. DC vs GT டெல்லியில நடக்க போகுது 7:30 கேம். வணக்கம் and welcome to the show Pidog. ஓப்பனிங் தாட்ஸ், ரெண்டு டீமுமே வந்து பயங்கரமா அதாவது டிசி வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஜிடி வந்து அந்த கான்ட்ரரி இந்த வருஷம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்டார்ட் பண்ணல, நல்லா ஆடலை இன்னும். இந்த கேம் எப்படி இருக்க போகுது, கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவன் என்ன பண்ண போறாங்க, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். அதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பியூட்டிஃபுல்லாக அந்த பாயிண்ட் சொன்னீங்க. டிசி இஸ் பிளேயிங் த கிரன்ச் மூமெண்ட்ஸ் வெல், வேர் ஜிடி ஹஸ் நாட் கேபிட்டலைஸ் ஆன் த கிரன்ச் மூமெண்ட்ஸ். பஞ்சாப் கிங்ஸோடையும் ஒரு மேட்ச் போச்சுன்ற சுச்சுவேஷன்ல ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஃபினிஷ் பண்ண முடியல. போன மேட்சும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்ச் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் ரஷீத் கானும் ககிசோர் ரபாதாவும் கமாண்டிங் பொசிஷனை கொண்டு வந்துட்டு அகைன் தே குடன்ட் ஃபினிஷ் இட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஹவன்ட் ரியலி செட்டில்ட் ஆன் வித் எனி பாயிண்ட்ஸ் ஆன் த போர்ட், பட் தேர் நாட் பிளேயிங் பேட் கிரிக்கெட்டு. ஒரு சில சேஞ்சஸ் அவங்க கரெக்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணாங்கன்னா தே ஹாவ் ஆல் த கூட்ஸ் டு சேலஞ்ச் டெல்லி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் தென் சுப்மான் கில் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பேக், தட் இஸ் கோயிங் டு பி அ பூஸ்ட் ஃபார் ஜிடி. இப்போ டெல்லியில் வந்து கண்டிஷன்ஸ் சொன்னோம், வெரி வெரி ஹை ஸ்கோரிங்கு அப்படின்னு. அது என்ன ஆச்சுன்னா, அந்த ஆஃப்டர்நூன் கேமில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் விக்கெட் கொஞ்சம் பெட்டர் தான் ஆச்சு. ஆனால் எடுத்த உடனே கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. மும்பை என்ன பண்ணிட்டாங்க, தே வெண்ட் அண்டர் த ஸ்கீம் தட் இட் இஸ் கோயிங் டு பி 165 170 பிச்சு. நோ மேட்டர் வாட் 165 170லாம் இந்த ஸ்டாண்டர்ட் ஐபிஎல்ல டிபெண்டே பண்ண முடியாது நீங்க. தட் இஸ் வாட் எக்ஸாம்பிள் வேர் எஸ்ஆர்ஹெச் அண்ட் the other team played, LSG played 157 அடிச்சாங்க. டிஃபெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இஸ் டூ ஹை இங்க. ஸோ உங்களுக்கு ஈவினிங்கும் போது கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கேயும் உங்களுக்கு 200லேருந்து 210 வந்தே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரூ பிச்சு, ஷார்ட் பவுண்டரிஸ், லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட்னா இங்க எல்லாத்துக்குமே தியரி ஒன்று தான். பவர் பிளே கல்ட்டு, 7 to 10 கன்சாலிடேஷன், 11 to 15 கல்ட்டு, 16 to 20 கல்ட்டு. ஒரே ஒரு ஃபேஸ் தான் என்ன பண்ணும், அந்த 11 to 20 நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இதுவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் எண்ட்ல எப்படி கேபிட்டலைஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் ஒரு 60லேருந்து 65, அதுக்கப்புறம் இந்த 7 to 10ல ஒரு 30 32 வந்தாலும் விக்கெட் விடக்கூடாது. தென் கேன் ஸ்டார்ட் த லான்ச் பீரியட் ஃப்ரம் 11 to 15, ஒரு 55, கடைசியில் ஒரு 60 65 வந்துடும். நீங்க எடுத்து 7 to 10ல நீங்க விக்கெட் ஷூட்டிங் என்ன ஆகும், அதை 11 to 11 12 13 அந்த மாதிரி கன்சாலிடேஷன் போய் ஸ்லாக் டிலே ஆகி அங்கதான் 20 ரன் உங்களுக்கு கம்மியா வரும். இப்போ திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். இப்போ ஜிடி ஓட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், நான் எப்படி இருக்கணும்னு சொன்னா அவன் கேட்க போறானா, கேட்க போறது இல்லை. பட் எப்படி இருக்கணும்ன்ற கடமை நம்மளுது, அதை சொல்றோம். நீங்க உங்களோட தாட்சி சொல்லுங்க. சுப்மான் கில் வில் பி டெஃபினெட்லி பேக். ஒரு ஸ்ட்ரைட் மசில் ஸ்பாசம். நான் அவ்வளோ எக்ஸ்பர்ட்ல கிடையாது இந்த ஃபிட்னஸ் அதுலலாம். இந்த டீமோட இருந்திருக்கேன்றதுனால நிறைய இன்ஜுரி பார்த்துருக்கேன்றதுனால இந்த மசில் ஸ்பாசம்ங்கிறது உங்களுக்கு 48 hours to 72 hours தான் ரெக்கவரி. ஸோ ரெக்கவர் ஆயிடுவாரு. சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், லாரி பிலிப்ஸ், ஜேசன் ஹோல்டர், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், அசோக் சர்மா, டிஎஸ்பி சிராஜ், கிருஷ்ணானி பேகன், and impact sub is going to be Kumar Kushagra. He can go up and down in the order. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு, நான் இவ்வளோ வருஷமா கிரிக்கெட் பார்க்குறேன், வாஷிங்டன் சுந்தர் வந்து போலிங் ஏதோ போடுவார், ரைட் ஆர்ம்னு நினைக்கிறேன், போலிங் போட முடியும் அவரால் எனக்கு தெரிஞ்சு. அதை வந்து இங்கே வைக்கிறேன். திஸ் இஸ் வாட் their playing 11 is going to be. In my playing 11 I'm getting rid of Prabhada and adding ஜேசன் ஹோல்டர். வேற எதுவும் சேஞ்ச் இல்லை. அண்ட் இவர் உள்ள வரார் சுப்மான் கில். ஐ எம் டேக்கிங் ஷாருக் கான் அவுட் அண்ட் கீப்பிங் குமார் குஷாக்ரா அட் இம்பாக்ட் சப். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடா? ஐ திங்க் ககிசோர் ரபாதா இஸ் அ பெட்டர் பெட், ஆர் யூ திங்க் தே ஆர் நாட் கோயிங் டு டிராப் ககிசோர் ரபாதா? கிவ் யுவர் தாட்ஸ். யூ திங்க், ஐ திங்க்ல எந்த திங்கும் இல்ல, வாட் தே திங்க்ன்றது நம்மளுக்கு தெரியலையே. பட் ஆனா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு திருப்பி ரபாடாவோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க?
அந்த ஃபினிஷிங் நான் கொஞ்சம் ஆடினா இருப்பாருங்க, அதுக்காக போவாங்க. அதுக்காக போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த லெவல் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு பிடாக். ஜேசன் ஹோல்டர் உள்ள வந்தா சூப்பரா ஆகும் இவங்களோட காம்பினேஷன் வைஸ். அண்ட் ஐ ஆல்சோ திங்க் தே ஆர் கோயிங் டு கோ வித் குமார் குஷாகரா ஆஸ் த இம்பாக்ட் சப்பர் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் லாஸ்ட் கேம் வந்து தேர் வாஸ் அ குட் ஓப்பனிங் ஃபார் ஷாருக், நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆனா அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு ரன் அவுட் ஆறது வந்து ரொம்ப ரொம்ப பிசார். யார் எந்த T20 கேம்லயுமே தேர்ட் ரன்னுக்கு ஓடிலாம் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பண்றது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கோ வித் ஷாருக் அகேன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ. ஜிடி வந்து சம் டீம், அவங்க எப்படிப்பட்ட டீம்னா ஒரு பிளேயருக்கு வந்து லாங் ரோப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க திங்கே பண்ணுவாங்க அடுத்த ஆப்ஷன் என்னன்றதையே. குமார் குஷாகராவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ ஆல்சோ திங்க் தே ஆல்சோ வில் ஃபீல் தட் குமார் குஷாகரா ஆல்சோ டிசர்வ்ஸ் ஃபேர் சான்ஸ் இன் கேஸ் கில் வந்துட்டாருன்னா. நல்லா ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலா குமார் குஷாகரா. ஒரு 14 balls 18 runs பார்க்க நல்லா கிளாஸியா இருந்தது, டச் இருந்தது நல்லாவே. ஸோ நல்லாவே அவரால் ஓப்பனும் பண்ண முடியும், நம்பர் 4லயும் ஆட முடியும், ஸோ அதுக்கு கீழேயும் ஆட முடியும். ஸோ அதனால வந்து அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாரு. இஃப் தே வாண்ட் வாஷிங்டன் அட் நம்பர் 4 நீங்க சொல்ற மாதிரி, அண்ட் லாரி அட் 5 6ல இவர் ஆடணும்னா கூட ஆடுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு ஜிடி. இது டெல்லி இது வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்க போறது தான். அந்த ஷீட் அப்படியே படிச்சு திருப்பி கொடுத்துட வேண்டியதானே பிடா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐம் டாக்கிங் டு விக்னேஷ் ஹூஸ் அ கோச் நவ், ஹூஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். உங்க லைன் அப்ல அசோக் சர்மா who bowled 154.7 last game, fastest in a ball in IPL. You got Mohammad Siraj who has proved what he is in international cricket. You got Krishna Nee Begane. மூணு பேரை நீங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு குட் எனஃப் வச்சுட்டு நாலாவது ஸ்லாட்டை ஒரு ஃபாஸ்ட் பவுலரு who gives 40 runs in 4 overs bowling வெல்ல வச்சுப்பீங்களா? இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டரு who can also bowl 445 can hit lusty blows அவரை வச்சுப்பீங்களா? இந்த தாட் ப்ராசஸுக்கு பதில் சொல்லுங்க. ஐ கோ டு டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங் 11. டெஃபினட்டா வந்து அசோக் சர்மா வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல அவங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. நவ் தட் ஹி ஹஸ் ப்ரூவன் 150 போடுறாரு அண்ட் கன்சிஸ்டன்டாவும் போடுறாரு. எனிவேஸ் அவர் கொடுக்குற 40 ரன் வந்து 4 ஓவர் 40 ரன் இவருமே கொடுக்குறாரு. ஸோ அதுல எந்த இதுவும் கிடையாது. ஜேசன் ஹோல்டர் ஆடுறது வந்து ட்ரூலி டிசர்விங் அண்ட் கரெக்டான காம்பினேஷனும் கூட. பிகாஸ் இவர் வந்து நீங்க ரபாடா பேட்டிங்காகலாம் சும்மா கிண்டல் பண்ண அதுக்காகலாம் ஆட மாட்டாங்க ஆப்வியஸ்லி. பட் அவங்க திங்கிங் வைஸ் நான் சொல்றேன், இந்த 4 பேர் இருந்துமே அவங்க கஷ்டப்படுறாங்கன்றது அவங்க ஃபீலிங். ஸோ இந்த 3 பேரை தவிர்த்து எப்படி எடுத்துன்னு வருது இன்னொரு மீடியம் பேசுறேன்றது தான் யோசிப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் திஸ் கேம் வில் சேஞ்ச் பிடாக். நீங்க தாராளமா வந்து டெல்லி கேபிட்டல் ஸ்குவாடுக்கு போகலாம். பேப்பர் அப்படியே ஷீட் அப்படியே படிச்சு டக்குன்னு கொடுத்துருங்க எனக்கு. அதான் கேஎல் ராகுல் 11 நிசாங்கா. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, வின்னிங் காம்பினேஷன்ன்றதுனால நிதிஷ் ராணா வச்சுக்கிறாங்களா இல்ல போற அளவு உள்ள கொண்டு வருவாங்களா? இல்லைன்னா நான் இன்னொன்னு என்ன பண்ணுவேன் அப்படி யோசிப்பீங்க, ரிஸ்வியே நம்பர் 3 தள்ளிட்டு அசுதோஷ் சர்மா பின்னாடி வச்சு இன்னும் கஷ்டப்படுத்திடுவேன் ஆப்போசிஷனை. ஸ்டப்ஸ் இஸ் குட் எனஃப் டு பேட் அட் நம்பர் 4. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட பேட்டிங் பவரை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுவேன். ஓகே, ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி கேஎல் ராகுல் 2 மேட்ச் 2-0 அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஐபிஎல்ல. உங்களுக்கு நிதிஷ் ராணாவும் ஸ்ட்ரகிளிங்னா எவ்ரி டைம் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் சமீர் ரிஸ்வி அட் 7 for 2 11 for 2. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த சுச்சுவேஷனில், ரிஸ்வியே நம்பர் 3 நீ இறக்கிட்டு அசுதோஷ் சர்மாவை கொண்டு வந்து பின்னாடி வச்சுனீங்கன்னா இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். டு பி ஆனஸ்ட் வித் யூ அதை ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். பட் ரைட் நோ அவங்க எப்படி யோசிப்பாங்க, நான் 2 மேட்சும் ஜெயிச்சிருக்கேன், அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும். நிதிஷ் ராணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஒன் ஆஃப் த கிளாஸியஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ். ஓகே, நான் என்ன சொல்றேன், நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு சீசன்ல 1000 ரன் அடிச்சிருக்கான், நான் பர்சனல் கோச்சா இருக்கேன் அப்படின்னா, ஐயோ எதுவும் பண்ணாத 1000 ரன் அடிச்சுட்டு அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணணும். ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா 1300 ட்ரை பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன் நான் ஆளு. ஓகே, தட் இஸ் ஹவ் யூ டேக் யுவர் ஆம்பிஷன்ஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 11 நிசாங்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், பிப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், நட்ராஜன், லுங்கி எங்கிடி. அந்த இம்பாக்ட் அப் இஸ் கோட் டு பி டெஃபினெட்லி முகேஷ் குமார். அந்த மாதிரி ஒரு bowling performance பை நட்ராஜன், முகேஷ் குமார்ங்கும் போது they will not even have a slash Ashutosh Sharma here. The only way Ashutosh Sharma has to come is in place of Nitish Rana. Either நான் என்ன பண்ண போறலே எடுத்துன்னு வர மாட்டேன். இவரே 2 மேட்ச் 7 for 2 ஆடி இருக்காருங்கும் போது ஐ வுட் ராதர் வாண்ட் டு கிவ் ரிஸ்வி a go. என்ன பேட்டிங்ல எனக்கு ரிஸ்வி 3ன்னு வச்சுக்கோங்க, ஸ்டப்ஸ் 4, மில்லர் 5, அசுதோஷ் 6, அக்ஷர் 7, விப்ராஜ் நிகம் 8.
இது எப்படி இருக்கும்? நான் இப்படி யோசிப்பேன். ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் யூ வில் ஆல்சோ திங்க் ஆன் தோஸ் லைன்ஸ் இஃப் யூ ஆர் அ கோச். இல்லைன்னா இல்லப்பிடா 2 மேட்சுக்கு 2 ஜெயிச்சிருக்கேன், ஐ வில் நாட் டேக் எ ரிஸ்க், கோ தி சேம் பிளேயிங் டுவெல்மிங்களா? இல்ல பிடாக், அந்த கருண் நாயர் வந்து ஒரு செம நாக் ஒன்று ஆடினார், ஞாபகம் இருக்கா லாஸ்ட் இயர்? அதுக்கப்புறம் அவர் வந்து ஓப்பனிங்லாம் ஆட வச்சாங்க. ஸோ அது வந்து ஐ தாட் தே மிஸ்ட் ட்ரிக் தேர். அவங்க நார்மலா எப்படி அவர் அப்ரோச் பண்ணாரோ அதே மாதிரியே நம்பர் 3லயே ஆட வச்சிருக்கணும் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ தே தே வில் நெவர் டேக் அ சான்ஸ் வித் சமீர் ரிஸ்வி பீயிங் தேர் பெஸ்ட் பேட்டர் இன் ஃபார்ம். கம்மிங் அட் நம்பர் 4 இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் ரிஸ்வி நான் நினைக்கிறேன். either they have to make a change now. I think Ashutosh Sharma is going to wait for some time na feel பண்றேன் பிடாக். ஏன்னா his chance is going to get slightly delayed because in the batting unit is of course yes early wickets விடுறாங்க, பட் இருந்தாலுமே அந்த 4 5 6 7 வந்து பயங்கரமா இருக்கு இவங்களுக்கு. சோ அதனால அந்த மிக்ஸ்லயே கை வைக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த ஆர்டர்ல 7க்கு அப்புறம் அசுதோஷ் சர்மா வருவாரு, ஆப்வியஸ்லி 7ல வருவாரு, அதுக்கப்புறம் அக்சர் ஆடுவாரு. பட் இந்த ஆர்டர்ல ரிஸ்வி, ஸ்டப்ஸ், மில்லரு, அக்சர் இந்த 4 பேர் இருக்கும்போது if I get a start from the top 3, I will only, if I want to make a change, I will only change Nitish Rana and bring the explosive Porel. Porelக்கு 2 gears இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவா ஆவும் ஆடுவாரு, தள்ளியும் எடுத்துன்னு போவார். அந்த பக்கம் நல்லா ஆடுறவங்க ஒருவேளை பத்தும் நிசாங்கா திருப்பி பட்டுச்சுன்னா அவர் அப்படியே எடுத்துட்டு போவாரு. கேலுக்கு படலைன்னா, சோ கேலுக்கு பட்டு பத்தும் அவுட் ஆனார்னா அப்படியே கேல் கைட் பண்ணுவாரு, இவர் செகண்ட் ஃபீல்ட் ஆட போறாரு. சோ அந்த பிளேஸ்ல வந்து அவுட் ஆகாம எடுத்துன்னு போய் லான்ச் பண்றதுக்கு செட் பண்ணி கொடுத்தா போறோம். சோ அந்த ரோலை வந்து கிளியர் கட்டா பண்ணிடுவாரு அபிஷேக் பொருள். ஐ திங்க் நிதிஷ் ராணாவே அந்த ரோலை பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் 2 கேம் அவுட் ஆயிட்டாரு, பட் ஸ்டில் தே வில் பேக். ஐ திங்க் ஹேமந்த் பதானி என்ன யோசிப்பார்னா, வி வில் ஸ்டில் பேக் த சேம் 11 தான் யோசிப்பாரு இந்த கேமுக்கு. அட்லீஸ்ட் இந்த கேம் ஒருவேளை உதப்பட்டா மேபி ஒரு சேஞ்சஸ் யோசிக்கலாம் அவங்க. ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி a big change in terms of batting, பிடாக். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன 11 வந்து அப்படியே தான் இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் பிளே த சேம் 11 நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது யூ வாண்ட் டு ஆட் ஆன்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வின் ஃபேக்டர்ஸ் அண்ட் எட்ஜ் கொடுத்துருங்க இந்த கேமுக்கு. அதாவது வின் ஃபேக்டர் இங்கே இந்த மாதிரினா, ஹவு ஆர் யூ கோயிங் டு பேட் ஃப்ரம் ஓவர்ஸ் 11 to 20? அதுதான் ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் கேம் வந்துட்டு மும்பை அண்ட் டிசி பிளேட். மும்பை ended up with 82 for 3 and these guys ended up with 71 for 1 with couple of overs to spare with more run rate of 9.9. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நீங்க போலிங் போட்டாதான் நல்லா ப்ளீடிங்கை நிறுத்த முடியும். இதுல காமெடி என்னன்னா 42 for 2 மும்பை bowlingல, டெல்லி வந்து 41 for 2. The difference is 1 run, but that 1 run matters. That is where you can win or lose a gameன்றதுனால இந்த 11 to 20 அதுதான் பிரச்சனையே போன வருஷத்துலேருந்தே குஜராத் டைட்டன்ஸுக்கு. இப்பயும் அதான் பார்த்தீங்க, இந்த மாதிரி ஒரு இம்போசிங்கா 2 மேட்சும் ஆடிட்டு அவங்க எங்க அடி வாங்கினான்னா 11 to 20. The batsman has to really put up a show at 11 to 20. இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க, அவங்க 4 5 6 7 பார்த்தாலே பயமா இருக்குன்றீங்க டிசிக்கு. ஸோ தெர் இஸ் a huge edge that will happen for DC if they are set up well in the first 11 overs to maximize the score, double the score in the last 9. ஸோ அந்த எட்ஜ் டெஃபினட்டா இவங்களுக்கு இருக்கு. ஐ டோன்ட் see them playing இவர் ஜேசன் ஹோல்டன்றதுனால அங்க அவங்க வந்து செட்டில்டு மிடில் ஆர்டர், ரோயல் மிடில் ஆர்டர் இல்ல. அதுக்கப்புறம் வந்து போலிங் அட் த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸுங்கும் போது அவங்களுக்கும் போலிங் நல்லா இருக்கு. ரபாதா நல்லா போட்டு ரன் கொடுப்பாரு, அசோக் சர்மா நல்லா போடுறாரு, இப்பதான் புதுசா வந்திருக்காரு. முகமது சிராஜும் நல்லா போட்டு ரன் கொடுப்பாரு. பிரசீத் கிருஷ்ணா பவர் பிளேல போடுறது இல்ல, அவங்களுக்கு ஸ்பின் பவர் பிளேல போடுறதுக்கு ஆள் இல்ல. ஓகே, தட்ஸ் அ பாட்டம் லைன். யாரு ஆனா கொடுக்க மாட்டாங்க. அதுதான். அதாவது வாஷிங்டன் சுந்தருக்கு ரூல் என்னன்னா, போலிங்கே போடக்கூடாதுன்றது ஐசிசி ரூல். ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் 2 பேருக்குமே. மற்றவங்களுக்காவது லெஃப்ட் ஹேண்டருக்கு லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், ரைட் ஹேண்டருக்கு ஆஃப் ஸ்பின்னர் போட முடியாது. வாஷிங்டன் சுந்தருக்கு போலிங்கே போடக்கூடாதுன்னு ஐசிசி ரூல் 2-3 வருஷமா. சன்ரைசர்ஸ்லயும் அவங்களுக்கு போலிங் கொடுக்கல, இங்கேயும் போலிங் கொடுக்கல. இந்தியன் டீம் என்னன்னா அங்கேயும் போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவரோட ப்ரொஃபைல் இந்த கிரிக்கெட் போலாம் பேட்ஸ்மேன் மாத்திட்டாங்களா, எல்லாருக்கும் கன்ஃபியூஷனும் மாறிடும். அதை விட்டு ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு போக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஸோ போலிங்னு பார்த்தீங்கன்னா டிசி இஸ் வை ஐ பிக் டிசி தட் தே வில் கெட் டு டாப் 4 பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இஸ் அ போலிங் மைட் வித் போத் ஸ்பின் அண்ட் பேஸ். நிகமால பவர் பிளேல போட முடியும், பாப்புவால போட முடியும். முகேஷ் குமார் வந்து வச்சு ஆட்டுறாரு, லுங்கி எங்கடி பயங்கரமா போடுறாரு, பவர் பிளேல பயங்கரமா போடுறாரு. தேவைப்பட்ட நட்ராஜன் ஒரு ஓவர் போடுறாரு. அப்படிங்கும் போது போலிங் எட்ஜு இவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் would go with a stiffer edge of 56
44. இதே நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா உங்க எட்ஜ் என்ன? ஆர் யூ ஃபீல் ஜிடி ஹஸ் காட் தி எட்ஜ்? வாட் இஸ் த எட்ஜ்? ஜிடி ஹஸ் காட் தி எட்ஜ் அப்படின்னு வந்து ஸ்ட்ரைட்டாவே என்னால் சொல்ல முடியல. பேட்டிங் மைட் எஸ் அஃப்கோர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட இருக்கு. போலிங்ல வந்து ஐ ஹாவ் ஐ திங்க் டிசி ஹேஸ் பெட்டர் ஸ்பின்னர்ஸ். சி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு பக்கமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு ஐ ஹாவ் ஸ்லைட் ஸ்மால் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நீங்க சொன்னதுல வந்து நீங்க வந்து 210 வின்னிங் ஸ்கோர்னு சொல்றீங்க. போன கேம் நம்ம பார்த்தோம் எம்ஐயோட ரொம்ப கரெக்ட் பொருட்டுன்னு ஒரு விக்கெட் ஸ்லோவா அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி சாவடிச்சிருச்சு எல்லாரையுமே. நல்ல செட் பேட்டர்ஸ், நல்ல ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு விக்கெட் தான் திருப்பி டெல்லியில ஆட போறாங்களா இல்ல நீங்க சொல்ற மாதிரி நல்ல விக்கெட் ஆட போறாங்களான்றது ஒரு கன்சிடரேஷன்ல எடுக்கணும். அது ஒண்ணு. ஒருவேளை நல்ல விக்கெட்ல ஆடினாங்கன்னா அது இன்னுமே டிசியை வந்து இட்ஸ் கோயிங் டு ஃபேவர்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி விக்கெட்ல வேர் டிசிஎஸ் ஆல்ரெடி பிளேட் அ கேம் அகேன்ஸ்ட் த மைட்டி மும்பை இந்தியன்ஸ், தேர் வின்னிங் அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஜிடி ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு போஸ்ட் அ வின். ஸோ அந்த 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 ஒன்லி டேர்ம்ல வந்து இவங்க 2 விக்கெட் இருந்தாலும் பெட்டரா ஆடக்கூடிய ஒரு லைன் அப் அண்ட் காம்பினேஷன் இருக்கு. ஸோ அதனால ஜிடி இஸ் கோயிங் டு கோ வித் அ வெரி வெரி ஹெல்த்தி எட்ஜ். 65-35 கொடுக்க போறேன். இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி எட்ஜ் ஃபார் மீ. ஐபிஎல்ல இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். பட் ஒரு வாட்டி நான் டிசி கிட்ட மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது வாட்டி மிஸ் பண்றதுக்கு நான் யோசிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா தி ஒன்லி ப்ராப்ளம் அகைன் அண்ட் அகைன் குஜராத் டைட்டன்ஸ்ல என்னன்னா there is somebody who is going to consolidate in the till 12 overs. அதுக்கப்புறம் அந்த 8 ஓவரை என்ன பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, அந்த 8 ஓவர்ல who is going to play which role, who is going to take the baton, who is going to play the second fiddle, who is going to accelerate, who is going to just play along anchor பண்ண போறாங்கன்றது வந்து அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடையாது. டாப் 3ல 2 பேர் 50-60 ரன் அடிச்சு நல்ல செட்டில்டா இருந்தாங்கன்னா 12 ஓவர் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மொமெண்டம்லயே பேட்ல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல செட்டிங் ஃபேஸ்லுக்கு அப்புறமா லான்ச்சிங் ஃபேஸ்ல கஷ்டப்பட போறாங்கன்றது ஓரளவுக்கு முன்னாடியே 2-3 விக்கெட் விட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி a very very difficult game for GT, whether be it first batting or second batting. This is the edge, this is the percentage that I feel where DC has ticked lot of boxes in terms of getting into this game and getting the edge also. So அதனால DC ஃபேவரட்ஸா இருக்காங்க. 2 கேம் சேஞ்சஸ் கொடுக்க போறீங்க பிடாக், ஒன் ஃப்ரம் ஈச் டீம். யாரா இருக்க போகுது அது? 2-0 அடிச்சிட்டாரு. இதுக்கு மேலாம் வந்து லா அண்ட் ஆவரேஜஸா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், அவர் உள்ள போகும்போதே ஒரு இதோட தான் போவார். இந்த தடவை நான் விட மாட்டேன். அது லாஸ்ட் கேம் அது ரொம்ப அன்பார்ச்சுனேட் டிஸ்மிஸ். லெக் சைடில் ஃபிளிக் அடிச்சது யார் போனாலும் ஆகும். ஸோ ஐம் அகெயின் பிக்கிங் கேஎல் ராகுல் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ், அந்த எவர் கன்சிஸ்டன்ட் சாய் சுதர்ஷன் ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பிக்ஸ். we can go to the next episode. பத்தும் நிசங்கா இங்க இருந்து, அதுக்கப்புறம் ஒருவேளை ஜேசன் ஹோல்டர் ஆடுவார்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீலிங் இருக்கு. அதனால ஜேசன் ஹோல்டர் இங்க இருந்து ஜிடில இருந்து. ஸோ பத்தும் அண்ட் ஹோல்டர் இங்க இருந்து. ஹோல்டர் என்னடா பாம வீடியோ பாக்குறவங்க ஹோல்டர் ஆட வைக்கலன்னா என்ன வந்து ரொம்ப காமெடியா கிளவுன் மாதிரி பார்ப்பாங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் தே வில் மேக் திஸ் சேஞ்ச் அண்ட் கோ ஃபார் ஹோல்டர். பிகாஸ் பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம், போலிங் வேணா கொடுங்க, இல்லைன்னா வாஷிக்கு கொடுக்காத மாதிரி போலிங் கொடுக்காம கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 5 bowlers சார்ட்டடா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா. ஸோ அகைன் பார்க்கணும் கில்லு உள்ள வரப்போறாரா என்னன்றதை பார்க்கணும். அண்ட் 2 கேம் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு பிடாக். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட்டுக்குள்ள குதிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு வந்து சரியான ஒரு கொஸ்டின், உங்களை ஸ்பாட்ல போட்டுடலான்னு ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அஸ்வின் குமார் 1993 கேட்டிருக்காரு. கிரேட் ஷோ பீடாக் அண்ட் மிக்கி ப்ரோ. ஆஸ் பீடாக் இஸ் அ குவாலிஃபைட் அம்பையர், திஸ் இஸ் சம்திங் ஃபார் ஹிம். Here's the scenario: a batsman comes down the track to a spinner, misses the ball, keeper misses the ball too, but in the process of getting back into the crease, the batsman loses his bat, which knocks the stumps down and bails are dislodged. நான் சொன்னேன்ல ஒரு மாதிரி கொஸ்டின். Is he out, hit wicket or not? Technically this should be not out as the process of playing a shot is completed. Please give the correct answer, thank you. அவர் கரெக்ட் ஆன்சரான்னு தெரியாம ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. நீங்க கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. இது என்னன்னா இறங்கி வந்து ஆடுறாரு, பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிடுறாரு, கீப்பரும் மிஸ் பண்ணிடுறாரு பால. ஸோ பேட்ஸ்மேன் திருப்பி உள்ள வர ட்ரை பண்ற டைம்ல பேட்டு கையிலேருந்து வழுக்கி இந்த சென்னை 28 பிரேம்ஜி மாதிரி பேட்டு நேரா போய் ஸ்டம்ப்ல பட்டுடுது. இது வந்து ஹிட் விக்கெட்டா இல்ல அவுட்டா நாட் அவுட்டா என்ன டிசிஷன் இருக்கும்? நீங்க ஒரு குவாலிஃபைட் அம்பையர் பீடா எப்படி ஸ்பாட்ல போட்டனா அவுட்டா? எப்படி எப்படி அவர் கேட்கிறாரு பாருங்க. எப்படி அவரோட கொஸ்டின் என்ன? பேட்ஸ்மேன் பாலை மிஸ் பண்ணிட்டாரு, கீப்பர் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லல,
கீப்பர் பால ஃபீல்டு பண்ணல. ஸோ த பால் இஸ் ஸ்டில் இன் In பிளே. play. The ball is still in play. The process of the batsman getting back, whether he's attempting a run or losing his bat, he should be counted out. இப்ப இவர் கேட்ட கேள்வியில பால் வந்துட்டு கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு, யாராவது ஒரு எடுத்து பாலை வந்துட்டு கீப்பர்ட்ட போட்டாரு, இல்ல நான் ஸ்ட்ரைக்கர்ல போட்டாரு, வேர் த அம்பையர் ஃபீல்ஸ் த பால் டீம் டு பி டெட், அப்ப அவர் அவுட் கிடையாது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை இவர் வந்துட்டு ஐ எம் அஷ்யூமிங் திஸ் இஸ் வாட் த கொஸ்டின், த பால் இஸ் ஸ்டில் ரன்னிங் பிஹைண்ட் த விக்கெட் கீப்பர், ஸ்டாப்ட் சம்வேர், நோ ஒன் ஹஸ் ஃபீல்டட் இட், ஆர் த பர்சன் ஹூ ஹஸ் ஃபீல்டட் இட் ஹஸ் நாட் ரிலேட் த பால் டு த விக்கெட் கீப்பர் ஆர் டு த நான் ஸ்ட்ரைக்கர், த பால் இஸ் கோயிங் டு பி இன் play. That's what the umpire, on field umpires decided. Okay, இப்போ என்னாச்சு, உங்களுக்கு பால் அப்படி விட்டாரு, நீங்க பக்கத்துல விழுந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தெர் இஸ் நோ ஈவெண்ட் ஆஸ் சச், பால் எங்கேயே இருக்கு, நான் அடுத்த போலர் அங்க வருவான்னு சொல்லிட்டு கீப்பர் குடு நீங்க ஓடிட்டு இருக்காரு அடுத்த ஓவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப அம்பையர் ஃபீல் தட் த பால் இஸ் டெட், நோ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் அபவுட் டு ஹேப்பன். அப்ப பாவம் பேட் வந்து கிளவுஸ் வெட்டா இருக்கு, அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துடுச்சுன்னா the ball is dead, you can tell that the sequence of events is over, the batsman is not out. And it all depends upon whether the ball is in play or not. This is a brilliant question asked. This is the explanation. If I am in the umpire or either striker or the non-striker, and first and foremost thing, the decision has to be made whether the ball is in play or not. So in the idila அவர் கேட்ட கொஸ்டினுக்கு the ball is still in play, so the batsman should be given out, hit wicket. ஒருவேளை இது சும்மா ஆட் பண்றேன், சும்மா இன்னும் ஹைப்போதெட்டிக்கலா இருக்கிறேன், ஒருவேளை பால் அப்படியே உருண்டு போய் பவுண்டரிக்கு போயிடுச்சுன்னா, பால் வந்துட்டு பவுண்டரிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல பால் பவுண்டரிக்கு போகுது, பால் முதல்ல பவுண்டரிக்கு போச்சுன்னா பால் டெட், த அம்பையர் வில் கால் அண்ட் சிக்னல் அ பவுண்டரி. பால் உருண்டு போயினே இருக்கு, பால் பவுண்டரி லைனுக்கு போறதுக்குள்ள பேட்ஸ்மேன் அன்பார்ச்சுனேட்டா அவரோட பேட் ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு. the first event that has happened is the dismissal, then also the ball becomes dead, it cannot be given a boundary, the first sequence that has happened, so the batsman will be given a wicket. விக்கி 150க்கு 150. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அதாவது வெங்கட்ராகவனே அதான் சொன்னாரு, முதல்ல இது பண்ணும்போதே கேள்வி உனக்கு நான் கேட்கணும், என்ன திருப்பி கேட்காதல்ல ஃபெயில் பண்றோன்னாரு. அதனால வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு நான் வந்து கொஸ்டின் எடுக்கும் போதே, இன்னைக்கு நான் எடுத்தேன் கொஸ்டினை, நான் எடுக்கும் போதே தேடி எடுத்தேன், இன்னைக்கு வந்து ஸ்பீடாக நம்ம எப்படியாவது ஸ்டம்பிங் பண்ணியே ஆகணும்னு. பட் ஆனா கொஸ்டின் எப்படி எடுத்தேன் பாருங்க, ஸ்டம்பிங் பண்ண வேண்டியதை விட்டுட்டு பால் பீட்டனால வச்சு ஒரு கொஸ்டின் எடுத்தேன் பாருங்க. அதுலதான் நான் நினைக்கிறேன் பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன் பீடாக். எதனால 150க்கு 150 வாங்கி த கிரேட் அம்பையர் வெங்கட்ராகவன் அவர்கிட்ட வைவா போய் அதையும் கிளியர் பண்ணி கலக்கிருக்கீங்கன்றது இங்க எங்களுக்கு தெரியுது பீடாக். பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன்டு. சூப்பர் கொஸ்டின் அஸ்வின்.குமார் 1993, வெரி வெரி வெல் டன், சூப்பர் கொஸ்டின், சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க பீடாக். Going into the closing thoughts, Pidog, this is going to be a big game for GT, Pidog. We are almost on in the close of 15-16 games ஆயிடுச்சு, ஐபிஎல் ஆரம்பிச்சு. So it is going to be very important for teams to start picking their win and start getting the points that they want. இந்த கேம் இஸ் கோயிங் டு பி பிக் கேம் ஃபார் ஜிடி. டிசி அவங்க வந்து கேஸ்ல இருந்து கால் எடுக்கிற மாதிரி தெரியல. இந்த வண்டி வந்து நான் அங்க வந்து 6000-7000 கிலோமீட்டர் ஓடின பஞ்சாப் கிங்ஸ்னா இது 4000-5000 கிலோமீட்டருக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு. வண்டி வேகமா இப்பதான் ஐட்லிங்ல இருந்து டாப் ஸ்பீடுக்கு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போலிங்கும் லுக்கிங் வெரி மைட்டி, பேட்டிங் சொல்லவே வேணாம். நம்பர் 5க்கு அப்புறம் மில்லர் ஸ்டப்ஸ் எல்லாம் போயிட்டு 10 பால் 15 ரன்னு, 25 பால் 5 ரன் 6 ரன் இருக்கிற டைமுக்கு தான் அவங்களே உள்ள வராங்க. ஸோ தேர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். உங்களோட தாட் என்ன? ஜிடி என்ன பண்ணணும் இந்த கேமை வின் பண்றதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அதான் நான் சொல்றேனே, அவங்க டீம் காம்பினேஷன் அவ்வளோ பேடா இல்லை. தே காட் மேட்ச் வின்னர்ஸ். ஒரு சில ஏரியால நான் கஷ்டப்படுறேன், அது போன வருஷத்துலேருந்து கஷ்டப்படுறேன், இந்த 2 மேட்சும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா யூ ஹவ் டு ஃபைண்ட் அ வே டு ரியலி பிளக் தட் ஹோல். அதை பண்ணாம திருப்பியும் வந்துட்டு நான் ஐ பேக் த பிளேயர்ஸ், எனக்கு ஐ வில் பிளே த சேம் டீம், ஐ வில் கிவ் த கான்ஃபிடன்ஸ்னு வேதாந்தம் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் இதுவே கிடையாது. செம டீம் அவங்க, ஆனஸ்டா சொல்றேன். அதே மாதிரி பட்லரு, சாய் சுதர்ஷனு, சுப்மான் கில் 3 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா அடிச்சிருவாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 3 பேரும் ஃபெயில் ஆகி 25 for 3 ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஃபெயிலியர்னா என்னன்னா, அந்த 12வது ஓவர்ல 92 for 3, 12வது ஓவர்ல 92 for 3 இஸ் நாட் பேட். ஆர்சிபி எவ்வளோ இருந்தான் சிஎஸ்கே ஓட 11 ஓவர்ல 98 for 2, அங்கேருந்து எங்க போனா
சிங்கப்பூர் சிக்கப்பா இந்த ஓகி எக்கப்பா அந்த எக்கறதுக்கு தானே Bowling யார் உங்களுக்கு ஆள் போட்டாங்க? இல்ல. இப்ப நான் இப்ப Bowling சொல்றேன். யார் போட்டாங்க? அது அடுத்த பிரச்சனை. நம்ம ஆளுங்களை நம்மளே அந்த மாதிரி குறை சொல்லக்கூடாது விக்கி, சொல்லிட்டோம் எனப்ப. ஸோ இப்போ அதை பண்ண வேணாம், கான்ஃபிடென்ட்டா இருப்போம். அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களோட பேட்டிங்ல என்ன பண்ண சொல்லிட்டேன். ஒரு குமார் குஷாகரா, கிளென் பிலிப்ஸ், இப்ப இதோட சேர்த்து ஒரு ஜேசன் ஹோல்டர், ஒரு ரஷீத் கான் வந்துட்டாங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் தி அலாவ் அ குஷன் டு கோ ஹார்ட் அட் த 12 to 20. அதை அவங்க பண்ணினாங்கன்னா தென் தே ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் a team which has got a potent fast bowling attack, potent spin bowling attack, potent batting attack. Batting அவங்க ஃபர்ஸ்ட் ஆனாலும் இருக்கு put up a sizable score. You would be facing against one of the best attacks in the tournament which has got variety போது இதை அவங்க யோசிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் அதனால ஜேசன் ஹோல்டர் ஆனதுனால அவங்க டெல்லியை ஜெயிச்சிருவாங்களான்னு நான் சொல்ல. they'll give them a better chances to win because they really put a show on both the games. இன்னொரு மேட்ச் தோத்தாங்க, நான் திருப்பி சொல்றேன், இன்னொரு மேட்ச் தோத்தா கூட 11 மேட்ச் பாக்கி இருக்கு, 8 ஜெயிச்சா போறோம். The road is going to be tough. They have to wake up. Delhi and the other Correct. side, it's very simple. 3 ஜெயிச்சுட்டு அடுத்து 5 ஜெயிக்கணும் 11ல. They want to make sure they have one feet in the window. So they will go hard at it. நான் ஒரு எட்ஜ் நார்மலா வந்து என்ன கிண்டல் பண்ணுவாரு, இந்த 58 தாண்ட மாட்டின்றீங்களே பீடாக் அப்படின்னு. 56க்கு வந்திருக்கேன். ஒருவேளை அதை பார்த்துட்டு ஒரு 65-35 எட்ஜ் கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியல. பட் இஸ் given the right edge on the team which looked better on paper. Let us see the predictions what he has made is coming true, where DC is going to make it a hat-trick offense or GT is going to just put the first points on board in this tournament. I'll come back and do a detailed review with your very own 100% blast finish. Until then, thanks a lot and bye-bye.